ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆப் கனகா. போன வீடியோவில் நாம் போஜ மகாராஜர் சிம்மாசனம் ஏற போகும்போது முதல் படிக்கு காவலாக இருந்த வினோத ரஞ்சித பதுமை விக்ரமாதித்தனுடைய பூர்வீக கதையை போஜராஜர்கிட்ட சொன்னதை பார்த்தோம். நேரமானதுனால போஜராஜர் சிம்மாசனத்தில் ஏறாமல் அரண்மனைக்கு போயிடுறாரு. மறுபடியும் போஜராஜர் சிம்மாசனத்தில் ஏறினாரா இல்லையா அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இரண்டாவது நாள் சூரிய உதயமான உடனே போஜராஜன் ஒரு சுப வேளையில் தன்னுடைய பரிவாரங்களோட கொழுக்குடத்துக்கு வந்து அதிசய சிம்மாசனத்துக்கு தூபம் காட்டி அதில் ஏறி அமர்வதற்காக முதல் படியை கடந்து இரண்டாவது படியில் வலது காலை எடுத்து வச்சாரு. அப்போ அந்த படிக்கு காவலாக இருந்த மதனாபிஷேக வள்ளி அப்படிங்கிற சிம்மாசன பதுமை கைகொட்டி சிரித்து, ஹே போஜராஜரே நில்லும், நான் அறிந்த விக்ரமாதித்த பூபதியை போன்ற வீர பிரதாபமும் வல்லமையும் உமக்கிருந்தால் இந்த வினோத சிம்மாசனத்தில் நீர் ஏறி அமர முடியும் அப்படின்னு சொன்னது. அதை கேட்ட போஜ மகாராஜன், பதுமையே, விக்ரமாதித்த பூபதியிடம் நீ கண்ட அப்படிப்பட்ட அதிசயமான வல்லமை என்ன? அந்த கதையை சொல் அப்படின்னு கேட்டாரு. கேளும் பூமானே அப்படின்னு மதனாபிஷேக வள்ளி பதுமை பின்வரும் வினோத கதைகளை சொல்ல தொடங்கியது. நாடாறு மாதம் காடாறு மாதம் அப்படின்னு வாழ்ந்து வர முடிவு செய்த பிறகு நாடாறு மாதம் ஆட்சி நடத்தி வந்த காலத்துல உஜ்ஜயினி பட்டணத்துல இருந்து 2 காதவழி தூரத்துல ஆரணிய வனத்துல துர்க்கை அம்மன் கோயில் ஒன்று இருந்தது. அந்த அம்மன் சன்னிதானத்துக்கு நேர் தெற்குல ஒரு மயானம் ஒன்று இருந்தது. அந்த மயானத்துல முருங்கை மரம் ஒன்று இருந்தது. அந்த முருங்கை மரத்துல ஒரு வேதாளம் தலைகீழா தொங்கி கொண்டிருந்தது. நெடுங்காலமா ஞானசீலன் அப்படிங்கிற ஒரு முனிவன் அந்த காட்டுல தவம் செய்து வந்துகிட்டு இருந்தான். வேதாளத்தையும் துர்க்கை அம்மனையும் வசப்படுத்தி எல்லா சித்திகளையும் பெற விரும்பினான். அதனால ஞானசீலன் துர்க்கை அம்மன் சன்னிதானத்துக்கு முன்னாடி யாக குண்டம் ஒன்ன வளர்த்தான். அதனால திருப்தியுற்ற துர்காதேவி அவனுக்கு முன்னாடி தோன்றினான். அப்போ ஞானசீலன், தாயே, நீண்ட ஆயுளும் அரச பதவியும் எனக்கு வேணும். நீ எப்போதும் என் கூடையே இருக்கணும். வேதாளம் என் கைவசமா இருக்க வேண்டும். பூலோகத்துல மன்னாதி மன்னர்கள் எல்லாம் எனக்கு அடங்கி போகணும். அந்த விக்ரமாதித்தன் கொலுவேறி இருக்கும் நவரத்ன சிம்மாசனத்துல நானே ஏறி அழியா ஆயுளுடன் ராஜரீகம் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தித்தான். 1000 அரசர்களை கொன்று யாகம் செய்தால் உன்னுடைய எண்ணம் ஈடேறும். மணிமகுடம் புதைந்த மன்னர்களினுடைய தலையை வெட்டி என்னுடைய பழிப்பிடத்துல போட்டா நீ கேட்ட வரத்தை தருவேன் அப்படின்னு காளிமாதேவி கூறிட்டு மறைந்துட்டா. 999 மன்னர்களுடைய தலையை வெட்டி யாகத்துல போட்டான். கடைசியா பாக்கி இருந்த ஒரு தலைக்கு யாரை பிடிக்கலான்னு நினைக்கும் போதுதான் உஜ்ஜயினிய கோலாகலமா ஆட்சி செஞ்சு வந்த விக்ரமாதித்தன் தலைய பலி கொடுக்கிற முடிவுக்கு வந்தான் முனிவன். அதனால முனிவன் கபடதாரியா வேடம் போட்டுட்டு அரண்மனைக்கு வந்து ஒரு மாதுளங்கனிய விக்ரமாதித்தன் கிட்ட கொடுத்தான். விக்ரமாதித்தனும் அதை வாங்கி தன்னுடைய பொக்கிச அதிகாரி கிட்ட கொடுத்தான். இப்படி பல நாட்கள் நடந்தது. தினமும் முனிவன் வருவதும் பழம் ஒன்ன கொடுக்கறதுமா இருந்தது. ஒரு நாள் முனிவன் அதே போல மாதுளம் பழத்தை கொடுக்கவும் விக்ரமாதித்தன் அதை வழக்கம் போல பொக்கிஷ அதிகாரி கிட்ட கொடுக்கல. பொக்கிஷ அதிகாரி ஒரு வேலையா வெளியில போயிருந்ததால பக்கத்துல இருந்த பீடத்துல வைக்கிறான். அந்த சமயம் அரண்மனையில அருமையா வளர்த்த கருங்குரங்கு ஒன்று ஓடி வந்து அந்த மாதுளம் பழத்தை எடுத்து கடித்தது. அப்போ அந்த பழத்துல இருந்து ரத்தின கற்கள் கலகலன்னு கீழே கொட்டியது. ஜொலிக்கிற கற்களை பார்த்த விக்ரமாதித்தன் பிரமித்து போயிட்டான். பொக்கிச அதிகாரிய கூப்பிட்டு அவன் கொடுத்த மற்ற மாதுளை பழங்களையும் கொண்டு வர சொல்றான். அதுலயும் ரத்தின கற்கள் இருக்கிறத பார்த்த விக்ரமாதித்தன் பெரும் மகிழ்ச்சி கொள்றான். உடனே ரத்தின வியாபாரியை அழைத்து அதனுடைய மதிப்பை ஆராய சொல்றான். ரத்தின வியாபாரியும் ஆராய்ந்து பார்த்துட்டு ஒவ்வொரு கல்லும் ஒரு உலகத்துக்கே சமமானது அப்படின்னு சொல்றான். மகிழ்ச்சி அடைந்த விக்ரமாதித்தன் ரத்தின வியாபாரிக்கு அநேக ஆடை ஆபரணங்களை பரிசா கொடுக்கறான். பிறகு அந்த மாதுளம்பழத்தை கொடுத்த முனிவனை விசாரிக்காம விட்டுட்டமேனு ரொம்ப வருத்தப்படுறான். இன்னொரு நாள் முனிவனும் வழக்கம் போல மாதுளங்கனியோட அரண்மனைக்கு வந்தபோது முனிவனுக்கு பொறுப்பீடம் அளித்து அதில் அமர சொல்லி உபச்சாரங்கள் செய்தான் விக்ரமாதித்தன்.
அப்புறமா விக்ரமாதித்தன் முனிவர்கிட்ட, எதற்காக மாதுளை பழங்கள் மூலமா எனக்கு இவ்வளவு ரத்தின கற்களை கொடுத்தீங்க? இதுல இருக்கிற ஒரு கற்கள் மதிப்புக்கு கூட என்னுடைய ராஜ்யம் ஈடாகாது. அப்படி இருக்க இத்தனை ரத்தின கற்களை எதற்காக எனக்கு தர வேண்டும் அப்படின்னு அந்த காரணத்தை முனிவர்கிட்ட கேட்குறான். அதற்கு அந்த கபட முனிவர், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பகிரங்கமாக பேசுறது நல்லதில்லை, அதனால நான் உன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விக்ரமாதித்தனும் அந்த முனிவரை தனியாக அழைத்து கொண்டு போய் அந்த காரணத்தை கேட்குறான். முனிவரே, எனக்கு எதற்கு ஏராளமான ரத்தின கற்களை கொடுத்திருக்கிறீர்கள்? ஆயினும் நான் ஒரு நாளைக்காவது உங்களுக்கு ஆகாரம் கூட அளித்ததில்லை. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெரிவியுங்கள் அப்படின்னு கேட்குறான் விக்ரமாதித்தன். எனக்கு ஒரு லட்சியம் உண்டு, அதை நீ கொடுப்பதாக வாக்கு கொடுப்பாயானால் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஞானசீலன். விக்ரமாதித்தனும் அப்படியே வாக்குறுதியும் அளிக்கிறான். முனிவர் விக்ரமாதித்தன் கிட்ட, வனாந்தரத்தில் உள்ள துர்க்கை அம்மனை சேவித்து தந்திரங்களாலும் ஜபதங்களாலும் ஒரு ஹோமத்தை நான் நடத்தணும். அஷ்டமா சித்திகளும் அதன் பயனாக எனக்கு கிடைக்கும். அதற்காக ஒரு நாள் முழுவதும் நீ என்னுடன் இருக்க வேண்டும். இதை தான் நான் யாசிக்கிறேன். அவ்விதம் நீ என்னிடம் இருந்தால் என்னுடைய உச்சாடனம் பலிதமாகும் அப்படின்னு சொல்றான் யோகி. சரி, நான் வருகிறேன். என்றைக்கு நான் வர வேண்டும் அப்படின்னு கேட்குறான் விக்ரமாதித்தன். வருகிற கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சதுர்தசியும் செவ்வாய்க்கிழமையும் கூடிய அன்றைய தினம் ராத்திரியில நீ மட்டும் தனியா ஆயுதம் தாங்கி நான் இருக்கும் இடம் தேடி வர வேண்டும் அப்படின்னு சொல்றான் யோகி. சரி, தாங்கள் செல்லலாம், நான் நிச்சயமாக வருகிறேன் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுக்கிறான் விக்ரமாதித்தன். அவனுடைய வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு முனிவன் காட்டுக்கு போறான். யோகி குறிப்பிட்டு சென்ற தினமும் வந்தது. விக்ரமாதித்தனும் ஆயுதம் தரித்தவனா தன்னந்தனியா காட்டை அடைந்து யோகியினுடைய இருப்பிடத்தை நாடி செல்றான். அவன் வருவதை கண்ட யோகி ஓடோடியும் வந்து அவனை வரவேற்று உபசரித்து உட்கார வைத்தான். அவ்விடத்துல அமர்ந்த பிறகு அரசன் நிதானமா தன்னை சுற்றி திரும்பி திரும்பி கவனித்தான். அங்க அவன் கண்ட காட்சி பயங்கரமான கோர உருவங்களுடன் பலவிதமான குரலிகளும் பூத பிசாசுகளும் குதித்து கூத்தாடி தாண்டவமாடின. இவைகளை கண்ட அரசன் பயமோ அச்சமோ கொள்ளல. மாமுனிவரே, எனக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள் அப்படின்னு யோகியை பார்த்து கேட்டான் விக்ரமாதித்தன். புஜ பராக்கிரமா, நீ வந்திருப்பதால இந்த ஒரு உதவியை மட்டும் எனக்கு செய். இங்கிருந்து நேர் தெற்கே 2 யோஜனை தூரத்துல ஒரு மயானம் இருக்குது. அங்க ஒரு முருங்கை மரத்துக்கு மேல உயரமான கிளையில ஒரு பிணம் தலைகீழா தொங்கி கொண்டிருக்கும். அது யார் கைக்கும் அகப்படாது. நீ மிகவும் பராக்கிரமம் பொருந்தியவனாதலால உன்னுடைய கைக்கு மட்டும்தான் அது அகப்படும். அதை எப்படியாவது நீ உபாய தந்திரத்தின் மூலமா கூட்டிட்டு வந்து என்னுடைய முன்னாடி விட வேண்டும் அப்படின்னு தெரிவித்தான் யோகி. மறுமொழி எதுவுமே சொல்லாம பிணத்தை கொண்டு வர கிளம்பிட்டான் விக்ரமாதித்தன். அந்த இரவுல பயங்கரமான இருள் எங்கும் சூழ்ந்து கவ்வி கொண்டிருந்தது. அன்றிரவு திடீரென்று மழை வேற கொட்ட ஆரம்பித்தது. எப்படிப்பட்ட மழைனா, வானத்துல உள்ள நீர் முழுவதும் அந்த ஒரே இரவில் கொட்டி விடுவது போல மழை பெய்தது. குரலிகள் நாற்புறமும் கூச்சல் போட்டு கொண்டிருந்தது. இவ்வளவு கோரத்தையும் கொண்ட எந்த மனிதனும் பின்வாங்கி விடுவான். ஆனா விக்ரமாதித்தன் நிலை கலங்கவில்லை. தைரியமா போய்கொண்டிருந்தான். வெள்ளக்காட்டின் வழியே செல்லும் போது விக்ரமாதித்தனுடைய கால்களை பாம்புகள் சுற்றி கொண்டன. மந்திரங்களை உச்சரித்து கொண்டு அவைகளை உதறி தள்ளிவிட்டு நடந்தான் வீராதி வீரன். பயங்கரமான அந்த இரவுல 2 யோஜனை தூரம் கடந்ததும் யோகி குறிப்பிட்ட மயானத்தை அடைந்தான் விக்ரமாதித்தன். அங்க குரலிகளும் பூத பிசாசுகளும் மனிதர்களை பிடித்து கொண்டு வந்து அவர்களின் வயிற்றை கிழித்து இரத்தத்தை உறிஞ்சி எக்காலமிட்டன. துஷ்ட மிருகங்கள் நாற்புறமும் திரிந்தன. இவைகள் எதையுமே லட்சியம் செய்யாம விக்ரமாதித்தன் நேரா முருங்கை மரத்தை அடைந்தான். மரத்தை அவன் நிமிந்து பார்த்தபோது அடி முதல் நுனி வரையிலும் ஒவ்வொரு கிளையிலையும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. 4 பக்கங்களிலும் பிடி பிடி, கொள்ளு கொள்ளு அப்படின்னு பிசாசுகள் சப்தம் போட்டு கொண்டிருந்தது. விக்ரமாதித்தன் சிறிதும் அதைரியம் கொள்ளாம பக்கத்துல நெருங்கி பார்த்தான். கிளை ஒன்றில் பிணம் போல ஒன்று தலைகீழா கட்டி தொங்க விடப்பட்டிருந்தது.
இதை பார்த்த விக்ரமாதித்தன், அப்பாடா, இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு முடிவு நெருங்கியதே அப்படின்னு மரத்தின் மேலே ஏறினான். கத்தியின் ஒரே வீச்சால கயிற்று அறுத்து பிணத்தை கீழே தள்ளினான். கீழே விழுந்த பிணம் பல்ல நர நர அப்படின்னு கடித்தது. மேலும் அழ தொடங்கியது. அந்த அழுகுரலை கேட்ட விக்ரமாதித்தன் ஆச்சரியம் அடைந்தவனா, இந்த பிணம் உயிரோட இருக்கும் போல அப்படின்னு தனக்குள்ள எண்ணிக்கொண்டவனா கீழே இறங்கினான். என்ன ஆச்சரியம்! கீழே கிடந்த பிணத்தை காணவில்லை. திடுக்கிட்டு போன விக்ரமாதித்தன் தலை தானாகவே மேலே உயர்ந்து கிளைய பார்த்தது. அந்த இடத்துல மறுபடியும் பிணம் தொங்கிக் கொண்டிருந்தது. உடனே விக்ரமாதித்தன் சரசரனு மரத்துல ஏறி பிணத்தை தன்னுடைய கையால கட்டி பிடித்து கீழே இறங்கினான். அதை ஒரு துணியால மூடி கட்டி தோளுக்கு மேலே போட்டுக்கொண்டு யோகி கிட்ட செல்ல ஆரம்பித்தான். உடனே பிணத்துக்குள்ள புகுந்திருந்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, நீ யார்? என்னை எங்க தூக்கிட்டு போற அப்படின்னு கேட்டது. நான் உஜ்ஜயினி பட்டணத்து விக்ரமாதித்த மகாராஜன். உன்னை கொண்டு வரும்படி யோகி உத்தரவிடவே நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு பதில் அளித்தான் விக்ரமாதித்தன். ராஜாதி ராஜனே, நான் யார் தெரியுமா? யாருக்கும் கட்டுப்படாத வேதாளம். என்னை தூக்கி செல்வதாயிருந்தால் ஒரு நிபந்தனை உண்டு. வழியில் நீ வாய் திறந்து பேசினாயானால் நான் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்துக்கே போய்விடுவேன் அப்படின்னு சொன்னது வேதாளம். உடனே விக்ரமாதித்த மகாராஜன் மௌனமா வேதாளத்தை தோல்ல சுமந்து கொண்டு நடக்க தொடங்கினான். சிறிது தூரம் சென்றதும் வேதாளம் மெல்ல விக்ரமாதித்தன் கிட்ட பேச தொடங்கியது. நம்மளுடைய பிரயாணத்துல கஷ்டம் தெரியாம இருப்பதுக்காக நான் ஒவ்வொரு புதிர் கதையா சொல்றேன், அதை நீ கேளு அப்படின்னு சொல்லிச்சு வேதாளம். விக்ரமாதித்தன் வாய் திறந்து பேசல. வேதாளம் மேலும் மேலும் பேசலாயிற்று. கேளுமையா ராஜனே, கதையை வெறுமனே கேட்டுக்கொண்டு போக வேண்டாம். நான் ஒவ்வொரு கதையாக சொல்லிவிட்டு ஒரு புதிர் போடுவேன். அதற்கு சரியான விடை சொல்லாவிட்டால் உன்னுடைய தலை 100 சுக்கலாக வெடித்துவிடும் அப்படின்னு சொல்லியது வேதாளம். விக்ரமாதித்தன் என்ன செய்வான்? வேதாளத்தினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு புதிரை அவிழ்த்து சரியான விடை சொல்லாவிட்டாலோ தலை வெடித்துவிடும். ஆரம்பத்திலே சொல்லியுள்ள நிபந்தனையின்படி அவன் வழியில வாய் திறந்து பேசவும் கூடாது. அப்படி பேசினா மறுபடியும் வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடி முருங்கை மரத்துக்கு போய் தலைகீழா தொங்கிவிடும். ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஒரு கதையை சொல்லி புதிர் போடும். தன்னுடைய தலை 100 சுக்கலா வெடிக்காதிருக்க விக்ரமாதித்தன் வாய் திறந்து பதில் சொல்லிவிடுவான். உடனே வேதாளம் முருங்கை மரத்துக்கு போயிடும். இப்படி 24 முறைகள் வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு புதிர் கதைகள் சொல்லியது. விக்ரமாதித்தனும் சளைக்காம திரும்ப திரும்ப முருங்கை மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து கட்டி தூக்கிட்டு வந்தான். சரி, அடுத்ததா வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு சொன்ன முதலாவது புதிர்கதையை பற்றி பார்க்கலாம். வாரணாசி அப்படின்னு ஒரு நகரம் ஒன்று இருந்தது. என்றைக்கும் வற்றாத நீர் நிறைந்திருக்கும் ஜீவ நதியான கங்கை அங்கே தான் ஓடிக்கொண்டிருந்தது. முன்னொரு காலத்தில் அந்த நகர பிரதாப மகுடன் அப்படிங்கிற அரசன் ஆண்டு வந்தான். அவன் மகா பராக்கிரமசாலி. அவனுக்கு வஜ்ரமகுடன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தான். தந்தையை போலவே வீரம் நிறைந்தவன், அழகுல மன்மதனுக்கு நிகரானவன். அவனுக்கு புத்தி சரீரன் அப்படின்னு ஒரு நண்பனும் இருந்தான். அவன் மந்திரியினுடைய மகன். ஒரு சமயம் 2 பேரும் பொழுது போக்குறதுக்காக வேட்டையாட போனாங்க. துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டே காட்டுல ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அந்த காட்டுல ஒரு அழகான ஏரி ஒன்று இருந்தது. அதுல ஒரு அழகான பெண் ஒருத்தி அவளோட தோழிகளோட குளித்து கொண்டிருந்தா. அவளுடைய கடைக்கண் பார்வையில ராஜகுமாரன் தன்னுடைய உள்ளத்தை பறி கொடுத்துட்டான். அந்த பெண்ணும் ராஜகுமாரன் அழகுல மயங்கி தன்னுடைய மனசை பறி கொடுத்துட்டா. அப்போ அவ விளையாட்டா அங்க இருந்த ஒரு தாமரை பூவை பறித்து தன்னுடைய காதுல சூட்டிக்கிட்டா. பிறகு காதுல அணியிற தந்த பத்திரம் போல அந்த பூவை ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருந்தா. அப்புறமா இன்னொரு பூவை பறிச்சு தன்னுடைய தலையில வைத்துக்கிட்டா. அப்புறமா இன்னொரு பூவை பறிச்சு தன்னுடைய தலையில வைத்து கொண்டா. மற்றொரு கைய தன்னுடைய நெஞ்சில வைத்து கடைக்கண்ணால ராஜகுமாரனை பார்த்தா. அவளுடைய செயலை பார்த்த ராஜகுமாரனுக்கு ஒன்றும் புரியல. ஆனா மந்திரி மகனான புத்தி சரீரனுக்கு எல்லாம் புரிஞ்சது.
கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெண் கரையேறி தன்னுடைய தோழிகளோட ஊருக்கு போயிட்டா. அங்கே போன பிறகு ராஜகுமாரனையே நினச்சிக்கிட்டு இருந்தா. ராஜகுமாரனும் போன பிறகு தன்னுடைய ஊருக்கு போயிட்டான். அவனும் அந்த பெண்ணையே நினச்சிக்கிட்டு இருந்தான். நாளுக்கு நாள் அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்த மந்திரி மகன், நண்பா, நீ ஏன் கவலைப்படுற, அவளை நீ சுலபமாக அடைய முடியும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட வஜ்ரமகுடன், அது எப்படி முடியும், அவ யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவனு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்க வீணா என்னுடைய உள்ளத்தில் ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட புத்திசரீரன், என்ன, அவ தன்னை பற்றிய விவரங்களை ஜாடையால் சொன்னாலே, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டான். அதுக்கு ராஜகுமாரன், எனக்கு ஒன்றுமே புரியலை நண்பா, அவளுடைய அழகுல மயங்கி நான் நின்றுக்கிட்டு இருந்ததா சொன்னான். இதை கேட்ட புத்திசரீரன், அவ தாமரை பூவை தன்னுடைய காதில் வைத்து கொண்டதால அவ கர்ணோத்பலன் அப்படிங்கிற அரசனுடைய நாட்டை சேர்ந்தவள் அப்படிங்கிறதையும், அந்த பூவை காதில் தந்த பத்திரம் போல சுருட்டியதால அங்கே உள்ள தந்த சிற்பிகளில் ஒருவனுடைய மகள் என்பதையும், தாமரை பூவை எடுத்து தலையில் வைத்து கொண்டதால அவளுடைய பெயர் பத்மாவதினும், அவளுடைய கையை நெஞ்சில் வைத்து அணைத்து கொண்டதால அவளுடைய இதயம் உனக்கு சொந்தமாகிவிட்டது அப்படின்னும் ஜாடையால் சொன்னான். உண்மையாகவே இப்போவும் கலிங்க தேசத்தில் கர்ணோத்பலன் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான். அவனுடைய ஆஸ்தானத்தில் சங்கிராம வர்த்தனன் அப்படிங்கிற தந்த சிற்பி ஒருத்தனுக்கு பத்மாவதி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கான். அவளை அவன் ரொம்ப பிரியமாக வளர்த்து வர்றானா. இதை மற்றவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு மந்திரி குமாரன் சொன்னதை கேட்ட வஜ்ரமகுடன் தன்னுடைய நண்பனுடைய புத்தி கூர்மையை நினச்சி சந்தோஷப்பட்டான். பிறகு 2 பேரும் பேசி முடிவெடுத்து மறுபடியும் வேட்டைக்கு போவது போல அரண்மனையை விட்டு கிளம்புனாங்க. ஆனால் அவங்க காட்டுக்கு போகலை, பத்மாவதி இருக்கிற நகரத்தை நோக்கி போனாங்க. அதனால் ராஜகுமாரன் குதிரையை தட்டிவிட்டு தந்திரமாக தன்னுடைய பரிவாரத்தை விட்டு பிரிஞ்சு கலிங்க தேசத்தை நோக்கி போனாங்க. அங்கே கர்ணோத்பலன் ஆண்ட நகரத்தை தேடி போய் தந்த சிற்பியினுடைய இடத்தை தேடி கண்டுபிடிச்சாங்க. அங்கே பக்கத்தில் குடியிருந்த ஒரு கிழவியின் வீட்டுக்கு போய், அம்மா, இந்த ஊரில் சங்கிராம வர்த்தனர் அப்படிங்கிற தந்த சிற்பியை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட கிழவி, அவரை நல்லா தெரியும், நான் தான் அவருக்கு பால் கொடுத்து வளர்த்தேன், அவருடைய மகளை பார்த்துக்க என்னதான் செவிலித்தாயாக வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னான். மந்திரி குமாரனுக்கு இந்த செய்தி ஆனந்தத்தை கொடுத்துச்சு. அவகிட்ட, அம்மா, எங்களுக்கு நீங்கள் தான் தாய், ரகசியமாக எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும், தந்த சிற்பி மகளான பத்மாவதி கிட்ட போய் குளக்கரையில் நீ கண்ட ராஜகுமாரன் வந்திருக்கிறதா சொல்லணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. முன்னதாகவே நிறைய பரிசுகளை கிழவிக்கு கொடுத்து தன்னுடைய வசம் ஆக்கி வச்சிருந்தாங்க. அதனால் கிழவியும் பத்மாவதியை பார்க்க போயிருந்தா. போனவ சீக்கிரமாக திரும்பி வந்துட்டா. உடனே ராஜகுமாரனும் மந்திரி குமாரனும் அவளை சுற்றி நின்றுக்கிட்டு போன சமாச்சாரம் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சாங்க. கிழவியோ அழாத குறையா, நான் அவகிட்ட போய் நீங்கள் வந்திருக்கிற விஷயத்த ரகசியமாக சொன்னேன். அதை கேட்ட அவ என் மேலே கோவப்பட்டு சூடத்தில் தேய்த்த அவளுடைய 2 கையால் என்னுடைய கன்னத்தை அடிச்சிட்டா. அவமானத்தால் நான் திரும்பி வந்துட்டேன், இதோ என் கன்னத்தை பாருங்கன்னு காட்டினான். இதை கேட்ட உடனே ராஜகுமாரனுடைய உள்ளம் உடஞ்சி போச்சு. ஆனால் மந்திரி மகன் அவனுக்கு தைரியம் கொடுத்து, இப்போ நிலா காலமாக இருக்கிறதால நிலா நாள் 10 போகட்டுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறான். 10 நாள் கழித்து மறுபடியும் அந்த கிழவியை பத்மாவதி கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. திரும்பி வந்தவ, நான் இன்னைக்கு எதுவும் பேசாம தான் இருந்தேன், என்ன அவ வம்புக்கு இழுத்து அவளுடைய 3 விரல்களை செம்பஞ்சு குழம்புல நனைச்சி என்னுடைய மார்பில் அடித்து அனுப்பிட்டா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட புத்தி சரீரன், நண்பா, கவலைப்பட வேண்டாம், இன்னும் 3 நாளைக்கு அங்கே வர முடியாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு தைரியம் சொல். அதே போல 3 நாட்கள் கழித்து மறுபடியும் கிழவிய பத்மாவதி கிட்ட அனுப்புகிறாங்க. இந்த முறை பத்மாவதி கிழவிய வரவேற்று அன்போட உபசரிக்கா. அப்போ தெருவாசல்ல மதையான ஒன்று சங்கிலியை அறுத்துக்கிட்டு ஓடுற சத்தம் கேட்டது.
உடனே பத்மாவதி கிழவிக்கிட்ட, நீ ராஜவீதி வழியா போனா மத யானையால உனக்கு ஆபத்து ஏற்படும், அதனால ஒரு ஆசனத்துல கயிறை கட்டி இந்த ஜன்னல் வழியா தோட்டத்துல இறக்கி விடுறோம். நீ அங்க இருக்கிற மரத்துல ஏறி மதில் சுவரை தாண்டி போயிரு, உனக்கு ஆபத்து ஒன்றும் வராது அப்படின்னு சொல்றா. கிழவியும் அதே போல வீட்டுக்கு போயிடுறா. அவ என்ன செய்தி கொண்டு வர போறாளோன்னு காத்துட்டு இருந்த 2 பேர்கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இதை கேட்ட மந்திரி மகன், நண்பா, உன்னுடைய ஆசை நிறைவேறிவிட்டது. நீ எந்த வழியா அவளை பார்க்கணுன்னு தந்திரமா அவ நம்மளுக்கு சொல்லியிருக்கா. சூரிய அஸ்தமனம் ஆனதும் அவ சொன்ன வழியா போய் அவளை பாருன்னு சொல்றான். ராஜகுமாரனும் அதே போல இரவு வந்ததும் புறப்பட்டு சுவரை தாண்டி தோட்டத்துக்குள்ள குதிச்சான். அங்க கயிறோட ஒரு ஆசனம் தொங்கி கொண்டிருந்தது. அவனை எதிர்பார்த்து பணிப்பெண்கள் இருந்தாங்க. ஆசனத்துல அவன் உட்கார்ந்ததும் அவனை மேலே தூக்குனாங்க. மாடியில பூரண சந்திரன் போன்ற முகத்தோட பத்மாவதி காத்திருந்தா. ராஜகுமாரனை பார்த்ததும் அவனை வரவேற்றா. 2 பேரும் கந்தர்வ திருமணம் செய்துகிட்டாங்க. சில நாட்கள் ராஜகுமாரன் உலகத்தையே மறந்து அவளுடனே தங்கிட்டான். பிறகு நண்பனுடைய ஞாபகம் வரவும் பத்மாவதி கிட்ட அவனை போய் பார்த்துட்டு திரும்பி வர்றதா சொல்றான். அப்போ பத்மாவதி, உங்களை ஒரு விஷயம் கேட்கணும். நான் காட்டின ஜாடைகளின் பொருளை நீங்களாகவே கண்டுபிடிச்சிங்களா, இல்லை உங்கள் நண்பர் தான் கண்டுபிடிச்சு சொன்னாரா அப்படின்னு கேட்டா. அதுக்கு ராஜகுமாரன், எனக்கு ஒன்றுமே புரியல, என்னுடைய நண்பன் தான் அவனுடைய நுண்ணறிவால் கண்டுபிடிச்சு சொன்னதா சொல்கிறான். இதை கேட்ட பத்மாவதி, இதை எதுக்கு நீங்கள் முதல்லையே என்கிட்ட சொல்லலை? உங்களுடைய நண்பர் என்னுடைய சகோதரர் மாதிரி, அவரை நான் தான் முதல்ல உபசரிக்கணும் அப்படின்னு சொல்றா. பிறகு ராஜகுமாரனும் அங்கே இருந்து கிளம்பி தன்னுடைய நண்பனை பார்க்க போனான். அங்க நண்பன் கிட்ட, பத்மாவதி கிட்ட நீ கண்டுபிடிச்சதா உண்மையை சொல்லிட்டதா சொல்றான். அதை கேட்ட புத்திசரீரன், நீ எதுக்கு சொன்ன நண்பா, இது முறையல்ல, நல்லதல்ல அப்படின்னு அவனை கடிந்து கொள்றான். மறுநாள் காலையில இவங்க 2 பேரும் பேசி கொண்டிருக்கும் போது பத்மாவதி வேலைக்காரி கையில பச்சனம், பலகாரம், வெற்றிலைப்பாக்கு எல்லாம் கொடுத்து மந்திரி குமாரனுடைய சௌக்கியத்தை விசாரிச்சுட்டு வர சொல்றான். ராஜகுமாரன் அதை சாப்பிடக்கூடாதுன்னு அவனை எதிர்பார்த்து எஜமானி எதுவும் சாப்பிடாம இருப்பதாகவும் சொல்றான். இதை சொல்லிட்டு வேலைக்காரியும் போயிடுறா. அவ போன பிறகு மந்திரி குமாரன் ராஜகுமாரனை பார்த்து, நண்பா, இதோ ஒரு வேடிக்கையை நீயே பார் அப்படின்னு சொல்லி அந்த பலகாரத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து நாய்க்கு போடுறான். அதை சாப்பிட்டதும் நாய் அங்கேயே விழுந்து இறந்து போயிடுது. இதை கண்ட ராஜகுமாரன் திகைத்து போய், இது எதனால, என்ன விஷயம் அப்படின்னு பிரமிப்போட கேட்டான். அதுக்கு புத்திசரீரன், அவளுடைய ரகசியம் வெளிப்படாம இருப்பதற்காக என்னைய கொல்லணும்னு இந்த விஷம் கலந்த பலகாரத்தை அனுப்பியிருக்கா. அவளுக்கு உன் மேல பூரண ஆசை. எங்க நீ என் கூட அவளை விட்டுட்டு ஊருக்கு வந்துடுவியோன்னு அவளுக்கு பயம். அதனால அவளை நம்ம கூடயே கூட்டிட்டு போயிடலாம். அவளுடைய உற்றார் உறவினர்களை விட்டுட்டு அவன் நம்ம கூட வர நான் உதவி பண்றதா சொல்றான். இதை கேட்ட ராஜகுமாரன், நண்பா, உனக்கு புத்திசரீரன்னு பேர் வச்சதுல தப்பே இல்லை, அறிவின் ஆதாரமே நீதான் அப்படின்னு புகழ்றான். அந்த சமயம் வெளியில, ஐயோ, ராஜாவினுடைய ஆண் குழந்தை இறந்து போயிட்டே அப்படின்னு சத்தம் கேட்டது. இதை கேட்ட மந்திரி குமாரன் சந்தோஷப்பட்டு, நண்பா, இன்றிரவு நீ பத்மாவதியை பார்க்க போகும்போது அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளுடைய நகைகளை எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. அப்படி வரும்போது அவளுடைய இடையில உன்னுடைய நகத்தால சூலாயுதம் போல கீறிட்டு வர சொல்றான். ராஜகுமாரனும் மந்திரி குமாரன் சொன்னது போல செய்கிறான். மறுநாள் காலையில மந்திரி குமாரன் அந்த ஊர் மயானத்துல தபசி போல வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தான். ராஜகுமாரனை சீடனா வேஷம் போட சொல்லி பத்மாவதியினுடைய நகைகள்ல இருந்து முத்து மாலையை எடுத்து கொடுத்து அதை கடைத்தெருவுக்கு போய் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி யாரும் வாங்க முடியாத அளவுக்கு அதிகமான விலை கூற சொல்றான். யாராவது கேட்டா, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னுடைய குருநாதர் தான் வித்துட்டு வர சொன்னாருன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வர சொல்றான். ராஜகுமாரனும் மந்திரி மகன் சொன்னது போலவே செய்கிறான். அதை பார்த்த காவலாளிகள் இவனை திருடன்னு நினைச்சு பிடிக்கிறாங்க. முதல் நாள் தந்த சிற்பி வீட்டில் நகை திருடு போனது எல்லாருக்கும் தெரியும். ராஜகுமாரனும் காவலாளிங்களை தபசி வேஷம் போட்டிருக்க மந்திரி குமாரன் கிட்ட கூட்டிட்டு வர்றான்.
அங்கே வந்த காவலாளிங்க கிட்ட மந்திரிகுமாரன், நான் ஒரு தபசி, எந்த இடத்துலையும் நிரந்தரமாக வசிப்பவன் இல்லை, தற்செயலா நேற்று இங்கே வந்தேன். இரவு நேரத்தில் இந்த மயானத்தில் மோகினி கூட்டம் ஒன்று இங்கே வந்தது. அதில் ஒருத்தி ராஜகுமாரனுடைய உடலை கிழிச்சி ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருந்தா. அவ என்கிட்டயும் வந்து என் ஜபமாலையை பிடுங்க பார்த்தா. அத்துமீறி வம்பு பண்ணினதால எனக்கு கோபம் வந்து என்னுடைய மந்திர சக்தியால சூலாயுதத்தை பழுக்க காய்ச்சி இடையில சூடு போட்டு துரத்திட்டேன். அப்போ அவ கழுத்துல இருந்த முத்து மாலையும் பிடுங்கிக்கிட்டேன். எனக்கு எதுக்கு முத்து மாலைன்னு வித்துட்டு வர சொல்லி அவனை அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட காவலாளிகள் அரசர்கிட்ட போய் சொன்னாங்க. செய்தியை கேட்ட மன்னனும் துறவி சொன்னது போல பத்மாவதி இடையில சூலாயுதத்தின் அடையாளம் இருக்குதான்னு பார்த்துட்டு வரும்படியா நம்பிக்கைக்குரிய கிழவி ஒருத்திய அனுப்பி வைக்கிறான். அவள் திரும்பி வந்து அடையாளம் தெளிவா இருப்பதா சொல்றா. உடனே அரசன் பத்மாவதிய ஒரு மோகினி பிசாசுனும் தன்னுடைய குழந்தைய கொன்னது அவதானும் தீர்மானித்து ஊரை விட்டு துரத்தி காட்டுல விடும்படி தீர்ப்பு கொடுக்கிறாரு. அவளுடைய பெற்றோர்கள் எவ்வளவு தடுத்தும் கேட்கல. அப்படி காட்டில் விடப்பட்ட பத்மாவதிய ராஜகுமாரன் ஊருக்கு கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். தந்த சிற்பியோ மகளை காட்டு மிருகங்கள் கொன்னுட்டதா நினைச்சி மனசு உடைஞ்சி கொஞ்ச காலத்துல இறந்தும் போயிடுறான். கணவன் இறந்த துக்கத்தால அவனுடைய மனைவியும் இறந்து போயிடுறான். இந்த இடத்துல கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, இந்த கதையில எனக்கு ஒரு சந்தேகம். தந்த சிற்பியும் அவனுடைய மனைவியும் இறந்த தோஷம் ராஜகுமாரன், மந்திரிகுமாரன், பத்மாவதி இந்த 3 பேரில் யாரை சேரும் அப்படின்னு கேட்டுச்சு. அரசே, தெரிந்து கொண்டு உண்மையை சொல்லாவிட்டால் உன்னுடைய தலை 100 சுக்கலாக உடைந்து போய்விடும் அப்படின்னு சொல்லிச்சு வேதாளம். உடனே விக்ரமாதித்தனும் கொஞ்சமும் பயப்படாம, மந்திர வித்தையில் சிறந்த வேதாளமே, அந்த பாவம் இந்த 3 பேரையும் சேராது. அந்த பழி முழுவதும் கர்ணோத்பல அரசனையே சேரும். அரசனுக்குரிய அறிவு இல்லாம தீர விசாரிக்காம தீர்ப்பு கொடுத்ததால தான் அவங்க 2 பேருடைய உயிரும் போனது. அதனால அந்த பழி முழுவதும் அவனையே சேரும் அப்படின்னு சொன்னான் விக்ரமாதித்தன். அரசன் தன்னுடைய மௌனத்தை கழித்து புதிருக்கு சரியான விடை சொன்னதால வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு கிளம்பி பழையபடி முருங்கை மரத்துக்கே போயிட்டு. வேதாளம் சொன்ன அடுத்த புதிர் கதையை நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.